மூட நம்பிக்கையை ஒழிக்க திராவிட மாடல் அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என சட்டப்பேரவையில் எம்எல்ஏ எழிலன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் என்னென்ன, முழு விவரங்கள்? சட்டப்பேரவையில் இன்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் மற்றும் அமைச்சர் பதிலுரை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக வினாக்கள் விடை நேரத்தின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் குறிப்பாக மூட நம்பிக்கையை ஒழிக்க திமுக அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, அரசியல் சட்டப்படி அவர்களின் உரிமைகளை அவர்கள் பாதுகாக்க முடியும் என்ற சட்டத்தின் மூலமாக எதையும் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ ஒன்றை பாதுகாப்பதோ இயலாத ஒரு காரியம் எனவும், நம்முடைய கொள்கைகளை நாம் பின்பற்றலாம், அதில் தவறில்லை, மற்றவர்களை கட்டாயப்படுத்தி பின்பற்ற வேண்டும் என்கிற முயற்சி என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமா என்பதை பார்த்துதான் சொல்ல முடியும் என்று பதில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மூட நம்பிக்கை என்பது பலரிடம் இருந்து வரக்கூடிய நிலையை அதனை முழுமையாக அகற்றுவதற்கு திராவிட மாடல் அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என்ற கேள்விக்கு நம்முடைய இது குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை பின்பற்றலாம் என்பது தவறில்லை எனவும், மற்றவர்களை அதை கட்டாயப்படுத்தி பின்பற்ற வேண்டுமா என்கிற முயற்சி என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமா என்பதை பார்த்துதான் சொல்ல முடியும் என்று அமைச்சர் ரகுபதி பதிலளித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.